ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சண்டேவோட விலாகை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆனியன் காலிட்டு இருந்தது. ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவரும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கையோட அதை வெஜ்ஜஸ் ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மட்டன் பிரியாணிக்கு மட்டனை தனியாக குக்கரில் வேக வச்சுருக்கேன். இந்த மட்டன் பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 kg பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 kg பிரியாணிக்கு 100 ml கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 5 பச்சை மிளகாய், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 4 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயிலில் சாத்தே பண்ணிக்கிறேன். 1/2 kg சிக்கன் பிரியாணிக்கு 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எப்போவுமே மட்டன் வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியை நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம், அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாத்தி ஆயிடுச்சு. இப்போ இதில் 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தி பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சாத்தி பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாத்தி ஆயிடுச்சு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 50 ml தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மட்டனை வேக வச்ச தண்ணியை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு 750 ml வாட்டர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸை சேர்த்த பிறகு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஆஷாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுடுறேன். 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக கவுண்டர் டாப்பையும் கையோட நீட் பண்ணி விட்டுடுவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதிக நேரம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தோணாது. அதே சமயத்தில் நம்மளோட வேலையும் குயிக்காக முடிச்சிரும்.
ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆனியனை ரொம்பவும் தின்னான ஸ்லைசஸில் கட் பண்ணி எடுப்பார். அவர் கட் பண்ணுறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நானும் எப்பெல்லாம் நீளமாக வெங்காயம் கட் பண்ணுறேனோ அப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரியே தின்னான ஸ்லைசஸில் கட் பண்ணணும்னு நினப்பேன். பட் இதுவரை வந்ததில்லை. பட் நானும் விட மாட்டேன், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எனக்கும் அது வரும். ஆனியன் ரைத்தாவுக்கு ஆனியன், தயிர், பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரைத்தா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. முட்டையை 10 நிமிஷம் வரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, பாயில் ஆன பிறகு அதை வந்து உடனே உரிக்காமல் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா அது மேலே இருக்க ஷெல் வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் சூடோட முட்டையை உரிச்சிங்கன்னா ஷெல்லோடு சேர்ந்து உள்ளே இருக்க அந்த ஒயிட்டுமே பிரிஞ்சு வரும். குக்கர்லேருந்து ப்ரெஷர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே கேஸு, கவுண்டர் டாப், பேக் சைடு எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், உடையாமல் ஒட்டாமல் குழையாமல் சூப்பராக வந்து வந்திருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் 1 பாட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பட் என்னோடய பாப்பா பார்த்திங்கன்னா சுத்தமாக 1 பாட் ரைஸ்லாம் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. பிரியாணியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பிரியாணியை கூட அவள் சாப்பிட மாட்றா. ஏன்னு எனக்கு இப்போ வரை புரியல. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிட்டோம். அவள் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு சாப்பிட்டா. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் செக்ஷனில் தான் நான் இப்போ வரை ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டையுமே நான் வெளியில் வச்சேன்னா வித்தின் 2 வீக்ஸ்லேயே வந்து பூச்சி வந்துடுது. அதனால் நான் ஃப்ரீசர்லேயே தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக சாதம் வடிச்சிருக்கேன். என்கிட்ட மண் பாத்திரம் இல்லை. இன்கேஸ் உங்கள் வீட்டில் மண் பாத்திரம் இருந்ததுன்னா வடித்த சாதத்தை அதில் கொட்டி சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா நல்லா பாக்டீரியாஸ் வளரும். அது வந்து நம்மளோட குடலுக்கு ரொம்பவும் நல்லது. நானும் வாங்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.